நாமக்கல் அருகே ரயில்வே கேட் வயர் அறுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. குமாரபாளையம் அடுத்த ஆனங்கூர் ரயில்வே கேட் பகுதியில் வயர் அறுந்ததால் அங்கு கேட் திறக்கப்பட முடியாமல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனங்கூர் ரயில்வே கேட் பழுதானதால் சங்ககிரி சென்று மீண்டும் திருச்செங்கோடு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. என்ன மாதிரியான போக்குவரத்து பாதிப்புகள் என்பது பற்றிய விவரங்களோடு செய்தியாளர் பாண்டியன் இணைகிறார். பாண்டியன், இந்த ரயில்வே கேட் திறக்க முடியாத சூழல்ல எவ்வளவு தூரம் மக்கள் சுற்றி சென்று பயணத்தை மேற்கொள்ள வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க? என்ன நிலவரம் இப்போ அங்க? நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்திலிருந்து திருச்செங்கோடு செல்லும் சாலை முக்கிய சாலையாக அமைந்துள்ளது. இந்த சாலையில் ஆனங்கூர் எனும் கிராம பகுதியில் ரயில்வே கேட் அமைக்கப்பட்டுள்ளது. ஈரோட்டிலிருந்து சேலம் மார்க்கமாக வெளி மாநிலங்களுக்கும் செல்லும் ரயில்வே பாதை இந்த முக்கிய பாதையாகும். இந்த பாதையில் ரயில்வே கேட் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பாதையை தாண்டித்தான் திருச்செங்கோடு, நாமக்கல் உள்ளிட்ட முக்கிய நகர்களுக்கு செல்ல வேண்டிய நிலை உள்ளது. தற்பொழுது இன்று வழக்கம் போல் ரயில் செல்வதற்காக அடைக்கப்பட்ட கேட் மீண்டும் திறக்க முயற்சி செய்த பொழுது அந்த கேட்டின் ஒயர்கள் அறுந்து விழுந்தது. இதனால் அதிர்ச்சி அடைந்த ரயில்வே கேட் கீப்பர் அதை சரி செய்ய முயற்சி செய்து முடியவில்லை. இதனால் இப்பாதை இப்பொழுது அடைப்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஈரோட்டிலிருந்து திருச்செங்கோடு, சேலம், நாமக்கல் செல்லும் பேருந்துகள் மற்றும் சரக்கு வாகனங்கள், 2 சக்கர வாகனங்கள் அனைத்துமே செல்ல முடியாத அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக இந்த பாதை வழியே செல்ல முடியாத வாகனங்கள் அனைத்தும் சேலம் மாவட்டம் சங்ககிரி மார்க்கமாக மீண்டும் திருச்செங்கோடு சென்று நாமக்கல், சேலம் பகுதிகளுக்கு செல்ல வேண்டிய அவல நிலை உள்ளது. இதனால் சுமார் 35 கிலோமீட்டர் தூரம் பயணிகள் சுற்றி செல்ல வேண்டிய அவலம் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக எரிபொருளும் நேரமும் அவர்களுக்கு பாதிக்கப்பட்டுள்ளது. உடனடியாக இதனை சீர் செய்வதற்காக சேலம் கோட்டம் ரயில்வே நிலையத்திலிருந்து பணியாளர்கள் அவசர கதியில் இந்த வயர் அருந்த பகுதியை சீர் செய்து வருகின்றார்கள். மேடம், நன்றி பாண்டியன், தற்போதைய விவரங்களுக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.